வலு சர்ப்பம், பாலசிங்கம் எல்லாம், வேடனுடைய கண்ணி, பாலாக்கும் கொள்ளை நோய், பகலில் நடமாடும் சங்காரம் எல்லாம் சபைக்கு காலின் கீழே வருகிறது. வேடனுடைய கண்ணி, பாலாக்கும் கொள்ளை நோய், இரவில் உண்டாகும் பயங்கரம், பகலில் பறக்கும் அம்பு, இருளில் நடமாடும் கொள்ளை நோய், மத்தியானத்தில் பாலாக்கும். இதெல்லாம் என்ன பண்ணுமா? உன் பக்கத்தில் 1000 பேரும், உன் வலதுபுறத்தில் 10000 பேரும் இதனால விழலாம். ஆனால் அது ஏன் அணுகாது தெரியுமா? அந்த தேவனின் சிறகை பார்க்கும். அதை பார்த்த உடனே வாதை உன் கூடாரத்தை, பொல்லாப்பு உனக்கு. கையத்தட்டி எப்பவுமே ஹாஸ்பிட்டல் போகாத அளவுல ஒரு மகிமை, ஒரு சிறகு, ஒரு செட்டை உங்க மேல. பிரைஸ் காட். எப்படி இருக்கு பாருங்களேன். பக்கத்தில் 1000 பேரும். ஃபர்ஸ்ட் அது 1000 பேர் அடிக்குமா, அப்படியாவது இவன் கொஞ்சம் பயப்படுவான் அப்படின்னு பார்க்கும். உடனே எண்ணிக்கையை கூட்டி பார்க்கும், 10,000 பேர் அடித்து காமிக்குமா. 1000, 10,000, 1,00,000 போனாலும் நான் நிலைத்து நிற்பேன், நான் அசைக்கப்படுவதில்லை, நான் விழுந்து போவதில்லை. அதில் ஒரு வார்த்தை அழகாக எழுதியிருக்கு 9, எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாவரமாக கொண்டாய், வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். நீ சிங்கத்தின் மேலும், ஒரு அபிஷேகமாய் சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் நீ மிதித்து போடுவாய், மிதித்து போடுவாய். சிங்கம், வலு சர்ப்பம், பாலசிங்கம் எல்லாம், வேடனுடைய கண்ணி, பாலாக்கும் கொள்ளை நோய், பகலில் நடமாடும் சங்காரம் எல்லாம் எல்லாம் சபைக்கு காலின் கீழே வருகிறது. துன்மார்க்கனை உங்கள் காலின் கீழ் மிதித்து அதை சாம்பலாய் மாற்றுகிறோம். கையத்தட்டி ஒரு அபிஷேகமாய் எல்லாம் எதிரடையான காரியங்கள் என் காலின் கீழ் வருகிறது, என் காலின் கீழ் வருகிறது. ரிசீவ்